சற்றுமுன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். ஈரான் போரால் அடியோடு முடங்கும் இந்தியா. இந்த பிரச்சனையை யாருமே எதிர்பார்க்கல. அது என்ன பிரச்சனை என்று இங்க பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்துள்ளன. இதன் காரணமாக ஹார்மூஸ் நீர் வழியை ஈரான் மூடியுள்ளது. இதனாலும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், சவுதி அரேபியா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக மத்திய கிழக்கு பிராந்தியம் கருதப்படுகிறது. அங்கு போர் மூண்டு உள்ளதால் உலக பொருளாதாரம் தற்போது மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. இதன் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இதற்கு இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல. அதாவது மத்திய கிழக்கு போர் காரணமாகவே இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு முதல் வாகன உற்பத்தி பாதிப்பு வரை ஏராளமான பிரச்சனைகளை இந்தியா சந்திக்க தொடங்கியுள்ளது. மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வரிசையில் இந்தியா மற்றொரு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனையை சந்திக்கும் சூழல் உருவாக்கியுள்ளது. இது குறித்து தகவல்களின் முக்கியமான செய்தி இங்க சுருக்கமாக பார்ப்போம். நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் தற்போது இயக்கப்பட்டு வரும் அனைத்து BS6 டீசல் வர்த்தக வாகனங்களிலும் லாரிகள் போன்ற வாகனங்கள், பெரிய டீசல் பயணிகள் வாகனங்களிலும் கார்கள் போன்ற வாகனங்கள் கட்டாயமான இன்டர்லாக் மெக்கானிசம் இடம்பெற்றுள்ளது. TEF எனப்படும் டீசல் எக்ஸ்ஹாஸ்ட் ஃபியூயல் தீர்ந்து போனால் இந்த வாகனங்களை இயக்க முடியாது. எனவே இந்த வாகனங்களை இயக்க TEF எனப்படும் மிகவும் முக்கியம். ஆனால் அதற்கு பற்றாக்குறை எனப்படும் சூழல் உருவாகியுள்ளது. யூரியா தட்டுப்பாடுதான் இதற்கு காரணம். அதாவது இந்த TEF இது மிக முக்கியமான மூலப்பொருளாக யூரியா உள்ளது. அப்படிப்பட்ட யூரியாவிற்கு இந்தியாவில் தற்போது தட்டுப்பாடு உருவாகியுள்ளது. இந்தியா தனது யூரியா தேவையில் சுமார் 50 முதல் 60% ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், துபாய் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளில் இருந்து செய்யப்படும் இறக்குமதியின் மூலமாகத்தான் பூர்த்தி செய்து கொள்கிறது. ஆனால் மத்திய கிழக்கு பிராந்திய போர் காரணமாகவே யூரியா இந்தியாவிற்கு வருவதில் சிக்கல்கள் இருந்துவிட்டது. எனவேதான் டீசல் மூலமாக இயங்கும் லாரிகள், கார்கள் போன்ற வாகனங்களை இயக்க முடியாத சூழல் உருவாக்கி உள்ளது. இந்த பிரச்சனையை இந்திய ஆட்டோமொபைல்ஸ் உற்பத்தியாளர்கள் சங்கம் தற்போது மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இது குறித்து எக்கானமி டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கமானது எழுப்பியிருப்பது மிக முக்கியமான பிரச்சனையாகும். குறிப்பாக லாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டால் சரக்கு போக்குவரத்து அடியோடு முடங்கும். இது பால், காய்கறி மற்றும் மளிகை சாமான்கள் போன்ற அத்தியாவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாட்டை ஏற்படுவதுடன் அவற்றின் விலையானது உயர்வதற்கும் மிகவும் காரணமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் அத்துடன் தொழில்துறைக்கு தேவையான மற்ற மிக முக்கியமான பொருட்களின் போக்குவரத்தும் இந்த பிரச்சனை காரணமாகவே முடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. எனவே மத்திய அரசு இந்த பிரச்சனையை உடனடியாகவே தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறார்கள். முன்னதாக பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள்
பெட்ரோல் பங்குகளில் குவிந்து வருகின்றன. இந்த சூழலில் லாரிகள் இயக்கப்படுவது நிறுத்தப்பட்டால் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை அதிக அளவில் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஆகையால் இந்த மேனிக் பையிங் காரணமாகவும் கூட அத்தியாவசிய பொருட்களுக்கு பற்றாக்குறை உருவாகலாம். எனவே மத்திய அரசு இது குறித்து உரிய விளக்கம் அளித்து மக்கள் மத்தியில் பதற்றத்தை குறைப்பது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் எரிபொருள் நெருக்கடியில் இருப்பதால் 4 நாட்கள் மட்டுமே வேலை, 3 நாட்கள் விடுமுறை என்று இலங்கை அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதட்டம் மற்றும் சர்வதேச அரசியல் மாற்றங்கள் காரணமாகவே உலக அளவில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடி அண்டை நாடான இலங்கையை மிக கடுமையாக பாதித்துள்ள நிலையில் நாட்டின் எரிபொருள் மற்றும் மின்சார பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் இலங்கை அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வாரத்தில் வேலை நாட்களில் எண்ணிக்கை 4ஆக குறைக்கப்பட்டு எஞ்சிய 3 நாட்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் வழக்கமான வார இறுதி விடுமுறைகளுடன் கூடுதலாக புதன்கிழமையையும் பொது விடுமுறை நாளாக அறிவித்து இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நடைமுறையானது அரசு அலுவலகங்கள் மட்டுமின்றி பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதற்காக நாட்டின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க மருத்துவம், குடிநீர் விநியோகம், துறைமுக செயல்பாடுகள், சுங்கத்துறை மற்றும் பாதுகாப்பு போன்ற அத்தியாவசிய துறைகள் மட்டும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் வழக்கம் போல் இயங்கும். இதனால் தனியார் நிறுவனங்களும் தங்கள் ஊழியர்களுக்கான வேலை நாட்களை குறைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மீண்டும் இதற்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதாவது வாகனங்களுக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகத்தை சீரமைக்கவும் முறைகேடுகளை தவிர்க்கவும் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் QR கோடு முறை மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கை சந்தித்த மிக மோசமான பொருளாதார நெருக்கடியின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தொழில்நுட்ப முறை தற்போது நிலவும் தட்டுப்பாட்டை மேலாண்மை செய்ய மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு வாகனத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலான எரிபொருள் மட்டுமே வழங்கப்படுவதை எரிசக்தி துறை அமைச்சகம் உறுதி செய்கிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் சூழலால் கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் பெட்ரோல், டீசல் மட்டுமின்றி சமையல் எரிவாயுவுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் இலங்கை முழுவதும் உள்ள மக்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் மணிக்கணக்காக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடி காரணமாக பல அரசு செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போதைய சூழலில் மின்சார தேவையை சிக்கனமாக பயன்படுத்தவும் எரிபொருள் இருப்பை பாதுகாப்பாகவும் அரசு எடுத்துள்ள இந்த முடிவுகள் தற்காலிகமாகவை என்றாலும் சர்வதேச சந்தையில் நிலைமை சீராகும் வரை இந்த கடும் கட்டுப்பாடுகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.
அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.